அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ரெசிபி ஒன்று ஷேர் பண்ணல. ஒரு வ்ளாக் ஒன்று தான் போட்டிருக்கிறேன். ரெசிபி ஷேர் பண்ண டக்குன்னு எடுத்த போட்டு எல்லாம் வ்ளாகுண்டா கொஞ்சம் டைம் எடுக்கு. ஒவ்வொரு டைமும் எடுத்த கிளிக்கில் தான் சேர்த்து இது ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன். இது முந்தினாண்டு ஈவினிங் கொஞ்சம் காய்கறி வாங்க போயிருந்தேன். அந்த தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதோட இந்த புதினா இலை வாங்கின்னு வந்திருந்தேன். இந்த புதினா இலையெல்லாம் காஞ்சிருந்துச்சு. இப்போ இது வாங்கின்னு வந்ததே நாட்டுவோம்ட்டு. என்னது காஞ்சனத்தால் அந்த இலையெல்லாம் காஞ்சி போயிருந்துச்சு. அப்போ அதை கொண்டு வந்து நாட்டி பார்ப்போம், இன்ஷால்லாம் சரி வரும்னு நினைக்கிறேன். வைக்கும்போது நாட்டி அதெல்லாம் சரி வரவே இல்லை. அதோட அடுத்து நான் காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இந்த கிழங்கு தான் அவிச்சு எடுத்துனேன். இதுக்கு நாங்கள் பத்தலை கிழங்குன்னும் தெரிஞ்சவங்க என்னென்ன பேர் தெரியும் தெரியா. இப்போ இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் அவிச்சது ஒரு 10 நிமிஷத்தில் இது செஞ்சு எடுத்துடலாம். ஒரு ஆரோக்கியமான சாப்பாடுன்னு சொல்லலுமே. இந்த கிழங்கு, இந்த மரவள்ளி இதுகள் எல்லாம் இதெல்லாம் அவிச்சு காலை சாப்பாட்டுக்கு எடுத்துன்னு இதோட தேங்காய் துருவி எடுத்துருந்தேன். இது எங்கள் மகளுக்கு எடுத்து அவள் நல்லா விருப்பம் இந்த கிழங்குக்கு. அவள் எடுத்து ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகிற தர சொல்லி அதில் 2 துண்டை போட்டு அதோட கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா இந்த சின்னவங்களை இதை விரும்பி சாப்பிடுங்கன்னா கொஞ்சம் இனிப்புத்தன்மை மீக்கும் இந்த கிழங்கு. சாப்பிட்டவங்களும் தெரிஞ்சிருக்கும் இது எப்படின்ட்டு. அதோடைய அவள் அனுப்பிட்டு காலை வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த புதினா இலை அது இருந்துச்சு. அதையும் ஒரு பழைய பக்கெட் ஒன்றில் மண் கொஞ்சம் போட்டு என்ன பண்ணி நாட்டிட்டேன். பார்ப்போம் எப்படி வருமான்ட்டு. இந்த இலை நாட்டி சரி வந்தவங்க இப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்ன எனக்கு கணக்கு இதுக்கு போது சரி வரலன்னு தான் சொல்லலாம். அப்போ பகல் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இந்த மாவு கொஞ்சம் இருந்த மாண்டா அரிசி கொஞ்சம் ஊற வச்சு மில்லு கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்தது. அதை கொஞ்சம் எப்படி வறுத்து எடுத்துட்டேன். இது இடியாப்பம் புட்டு அதுகள் செய்யறதுக்கு நல்லா நீங்கள் வறுக்கிற டைமுக்கு நல்லா அந்த ஈரங்கள் எல்லாம் போகிறதுக்கு நல்லா இந்த பவுடர் மாதிரி வரணும். இது அண்ணன் அப்படி சரண்டு அந்த தண்ணி சத்தம் எல்லாம் இல்லாத அப்புறம் இதை நீங்கள் ஒரு சானில் போட்டு ஆற வச்சுக்கலாம். நான் இது இப்போ ஆற வச்ச பிறகும் ஆறும் வரைக்கும் நான் ஈவினிங்க்கு ஒரு டீ பிளேனியோட ஒரு கேக் செஞ்சு எடுத்துட்டேன். அவசரமாக செஞ்சு எடுத்தது. ஏண்டா இதுக்கு ஒரு ரெசிபி அவன் போடலை. ஏண்டா இதுக்கு போது நான் அந்த கேக் ரெசிபி போட்டிருக்கேன். இது அந்த கேக் ட்ரை இல்லாமல் வீட்டில் உள்ள ஒரு பாத்திரத்துலேயே செஞ்சு எடுத்துக்கலாம். எங்களுக்கு கேக் அந்த ட்ரே தேவையில்லை. இப்போ உங்களுக்கு பாத்திரம் ஒன்று இருந்தால் அதிலே போட்டு இதை செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ அந்த முட்டை கலவெல்லாம் போட்டு இன்னும் போய் கலந்துவிட்ட பிறகு அந்த கேக் ட்ரேன்னு அந்த பாத்திரத்தை ஆயில் கொஞ்சம் ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி அந்த மாவு டஸ்ட் பண்ணதை எடுத்துடணும். அதுலேருந்து எடுத்த பிறகு நாங்கள் இப்போ மாவை கேக் பேட்டரில் கலந்து விட்டு அதில் ஊற்றிக்க போகிறேன். இதோட கொஞ்சம் ஃப்ளம்ஸும் போட்டுட்டேன். எல்லாம் போட்டு இப்படி செஞ்சு நான் விறகு அடுப்பில் தான் இது பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதோடைய ஈவினிங்க்கு இப்போ இதை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.